மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் சிவகரி நண்பன் வணக்கம். நிஃப்டி பேங்க் நிஃப்டி நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொன்ன நாலேஜுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். நேற்று என்ன சொல்லியிருந்தோம்னா, மார்க்கெட் வந்து இந்த சேனலுக்குள்ளே இருக்கும். இந்த சேனலை பிரேக் பண்ண மேலே போகிற வாய்ப்பு இருக்குது. இந்த கீழே எல்லோ கலர் பார்டர் போட்டிருக்கும். இதை தொட்டால் மார்க்கெட் இங்கேருந்து எந்திரிக்க வாய்ப்பு இருக்குது. இது கீழே பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் கீழேன்னு சொல்லியிருந்தோம். இந்த சேனலை பிரேக் பண்ணி இந்த எல்லோ கலரை பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் கீழே, இல்லைனா சைடு வேஸாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம். பெரும்பாலும் இந்த சேனல் உள்ளே இருக்க வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இன்றைக்கி பேங்க் நிஃப்டியோட தயவுனால மார்க்கெட் வந்து ஒரு பெரிய புல்லிஷ் கொடுத்தாங்க. இப்போ இந்த இடத்துல அழகாக பார்த்தீங்கன்னா, இந்த லொக்கேஷன் நம்ம சொன்னது 35 சொன்னோம், அது 45 திரும்பிட்டாங்க மார்க்கெட். இந்த இடத்துலேருந்து அழகாக திரும்பி இந்த சேனலை பிரேக் பண்ண அழகாக படம் போட்டு காட்டியிருந்தேன். இந்த இடத்துல சேனலை பிரேக் பண்ணால் மார்க்கெட் மேல் நோக்கி போகிறது வாய்ப்பு சொல்லியிருந்தோம். அதுபோல் இந்த சேனலை பிரேக் பண்ணிச்சு மார்க்கெட் ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் கொடுத்துச்சு. சரி, நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு வந்து ஓவராலாக டே கேண்டில் எப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு அழிச்சிட்டு எல்லாத்தையும் அழிச்சிடுவோம். இது டே கேண்டில் செட்டப் இன்னும் ஃபுல்லாக புல்லிஷில் தான் இருக்குது. நேற்று என்ன தான் ஒரு ரெட் கேண்டில் போட்டாலும் மார்க்கெட் வந்து புல்லிஷ் பயாஸ்லாம் இருக்குது. இப்போ நம்ம என்ன நாளைக்கு எப்படி இருக்கு வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த ஆல் டைம் ஹையில் மறுபடியும் ஒரு போட போட்டிருப்போம். இந்த இடம் வந்து மார்க்கெட் திருப்பி இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் பண்ணி தான் மார்க்கெட் போகிறது வாய்ப்பு. இது டேயில் இருக்குது. நம்ம 15 நிமிஷமாக தான் கிளியராக தெரியும். அதுக்கு அடுத்த கோடுன்னு பார்த்தோம்னா இந்த லொக்கேஷன் தான். இது பிரேக் பண்ணால் மார்க்கெட் மறுபடியும் மேலே போகிறது வாய்ப்பு. ஆனால் என்ன மாதிரிலாம் மூவ்மெண்ட் இருக்குன்னு பார்ப்போம்னா 15 மினிட்ஸை மாற்றிப்போம். நம்ம இன்ட்ராடேக்கு என்ன மாதிரிலாம் நவர்றது வாய்ப்புன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதுக்கு 1 ஹவரில் வச்சுக்கிறேன். ஒரு டேயில் வச்சு ஒரு சேனல் இருக்குது, அதை சரி பண்ணிட்டு போயிடும். இது டேயோட சேனல். இதுபடி இந்த சேனல் தொட்டால் தான் மார்க்கெட் திரும்ப வாய்ப்பு. அது வரைக்கும் புல்லிஸ் இருக்க தான் வாய்ப்பு. 2450 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு. இது ஓவரால் இந்த வீக்குக்கு. நம்ம 15 மினிட்ஸ் நாளைக்கு நகரது எப்படின்னு போட்டு பார்ப்போம். நாளைக்கு மூமெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்க வாய்ப்பு. இந்த சேனல் தான் நாளைக்கு இருக்கும். இந்த சேனல் முழுசாக பிரேக் பண்ண முடியாமல் மார்க்கெட் வந்து திணறிட்டு தான் இருக்குது. இப்போ ஆல் டைம் ஹை ரீசெண்டாக போனது 2110. 110 பிரேக் பண்ணால் மேலே போகிறது வாய்ப்பு. நாளைக்கு மார்க்கெட் இது ஒரு லெவலாக இருக்கும். மார்க்கெட் டவுன்னு பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷன் நம்ம பழைய ஆல் டைம் ஹையோட 20,000 வச்சுப்போம். 20,000 மார்க்கெட் திரும்ப வாய்ப்பு. இறங்கினால் இந்த இடத்துல திரும்ப வாய்ப்பு. மேலே போகிறாந்த இந்த லொக்கேஷன் தாண்டினா மட்டும்தான் மேலே போகிறது வாய்ப்பு. ஒருவேளை நாளைக்கு மார்க்கெட் வந்து இந்த பிளாக் லைன் போட்டுரும். இந்த பிளாக் லைன் மேலே கேப் அப் கொடுத்தா அதுக்கு மேலே ஒரு 5 மினிட்ஸ்க்கு மேலே பிரேக் ஆனால் நாளைக்கு வந்து பை சைடு போங்க. இல்லைனா இந்த லொக்கேஷன் புட்டுக்கு போகிறது பெஸ்ட்டாக தெரியும். இந்த லொக்கேஷனில் இருந்துச்சுன்னா இதை விட்டு இறங்கினா இந்த 20,040 பிரேக் பண்ணால் 20,000 40 பாயிண்ட் வரைக்கும் டவுன் சைடு இருக்க வாய்ப்பு. இந்த லொக்கேஷனுக்குள்ளே இறங்கி ஓப்பன் ஆனால் இதுலேருந்து மார்க்கெட் மேல் நோக்கி போகிறது வாய்ப்பு இருக்குது. படமாக போட்டுருவோம். இப்படி போகிறது வாய்ப்பு. டவுன்னா உங்களுக்கு இது பிரேக் பண்ணால் மட்டும்தான் இறங்கிறதுக்கு வாய்ப்பு. இல்லை இது இந்த பிளாக் லைனுக்கு மேலே ஓப்பன் ஆனால் 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணால் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு. இதுதான் நிஃப்டியோட செட்டப். இப்படி தான் இருக்குது இப்போதைக்கு. இந்த 20,235ங்கிறது ஃபெபனாக்கியோட லெவல். இந்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த இடத்த பிரேக் பண்ணால்
இந்த லொக்கேஷனுக்குள்ளேருந்து மார்க்கெட் டவுன் கொடுத்து எந்திரிக்க தான் மார்க்கெட் மேல் நோக்கி போகிறது வாய்ப்பு. இதை விட்டு இறங்கினா மட்டும் கீழே போகிறது வாய்ப்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி அப்படின்னு பார்ப்போம். பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா பேங்க் நிஃப்டி நம்ம தான் சொல்லியிருந்தோம், சேனலில் தான் இருக்கும். இந்த எல்லோ கலர் லைனை தொட்டால் மார்க்கெட்டிங் மேலே போகிறது வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இந்த சேனலுக்குள்ளே இருக்க வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் சைட்வேஸ் தான் சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட் வந்து இன்றைக்கி பேங்க் நிஃப்டியோட புல்லிஷ்னால தான் நிஃப்டியே மேலே போணுச்சு. பார்த்தீங்கன்னா அழகாக இந்த லொக்கேஷன் கிட்டக்க வந்துட்டு ஆனால் சொன்ன கோடை தொடல, இந்த சேனலும் தொடல, அதுக்குள்ளே பெரிய பையிங் கொடுத்தாங்க. ஆனால் இந்த சேனலில் பிரேக் பண்ணால் மார்க்கெட் மேலே போகிறது வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். அழகாக இந்த சேனலில் ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டில் போட்டு பிரேக் பண்ணி மார்க்கெட் ஒரு எதிர்பார்க்காத, நான் சொல்லியிருந்தது கூட இந்த இடம் தான் சொல்லியிருந்தோம், 44,580 தான் சொல்லியிருந்தோம். அதையும் பிரேக் பண்ணி மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 46,000 நெருக்கி கொண்டு போனாங்க. சரி, நாளைக்கு எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஓவராலாக இது மரம் அழிச்சிட்டு டே கேண்டில் பார்த்துட்டு அப்புறம் போவோம். இது டே கேண்டில் வச்சுருக்கோம். டே கேண்டலோட ஹை வந்து ஆல் டைம் ஹைன்னு பார்த்தீங்கன்னா 46,370 இருக்குது. இது எதாவது பேட்டர்னில் இருக்கான்னு பார்த்தோம்னா இதுதான் பேட்டர்ன். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த பேட்டர்னில் தான் மூவ் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. இது 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். 15 மினிட்ஸில் நாளைக்கு இந்த எல்லோ கோடு ரொம்ப முக்கியமான கோடாக இருக்கும். இந்த சேனல் கிட்ட நெருக்கி வருது இந்த இடம். இந்த சேனல்லேருந்து மார்க்கெட் மேலே ஒரு வேளை இறங்கினா, மார்க்கெட் டவுன்னா இங்கேருந்து மார்க்கெட் மேல் நோக்கி போகிறது வாய்ப்பு. மேல் நோக்கி போனால் இந்த சேனலில் தொட்டால் இறங்குறது வாய்ப்பு. 46,280 இந்த ரேஞ்சில் வந்து திரும்புறது வாய்ப்பு. ஒன்று இந்த இடம் தொட்டால் திரும்பவும் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த கோடை தொட்டால் இப்படி வரது வாய்ப்பு. இல்லை மார்க்கெட் இங்கே இருந்துச்சுன்னா இப்படி மேலே போகிறது வாய்ப்பு. டவுன்னு பார்த்தீங்கன்னா இது கீழே வந்தால் டவுன். எவ்வளோ தூரம் டவுன் வரது வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் இவ்வளோ தூரம் இருக்குது வாய்ப்பு. ஒருவேளை இந்த சேனலில் பிரேக் பண்ணால் இங்கேருந்து மார்க்கெட் திரும்பி மேல் நோக்கி போகிறது வாய்ப்பு. டவுன் ஃபுல் டவுன் வரதெல்லாம் வாய்ப்பு இல்லை இப்போதைக்கு. மார்க்கெட் மூவ்மெண்ட்டை பொறுத்தளவு தான் சொல்கிறேன். நியூட்ரலாக ஓப்பன் ஆனால் அப்படியே ஓப்பன் ஆனால் இங்கேருந்து மார்க்கெட் மேல் நோக்கி போகிறது வாய்ப்பு அதிகமாக இருக்கும். சாதாரணமாக இதே கேப் அப்பில் ஓப்பன் ஆனால் ஒருவேளை கேப் அப்பில் இந்த சேனல் நெருக்கி கேப் அப் போனாங்கன்னா மார்க்கெட் சேனல் தாண்டி ஓப்பன் தான் மட்டும் 5 மினிட்ஸில் பிரேக் அவுட் கொடுத்தா மேலே போகும், பை பண்ணலாம். இல்லைன்னா இந்த லொக்கேஷனில் இருந்தால் மார்க்கெட் திருப்பி இறங்கிட்டு இன்னையோட டேயோட ஹை இந்த முடிஞ்ச இடத்துலேருந்து மார்க்கெட் திரும்பி மேலே போகிறது வாய்ப்பு இருக்கும். இல்லைன்னா டவுன் கொடுத்தோன்னா இது எல்லோவிலேருந்து திரும்பி மார்க்கெட் மேலே போகிறதான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இதில் ஒரு சின்ன மைனர் ட்ரெண்ட் ஒன்று போட்டிருக்கும், பிளாக் கலர் ட்ரெண்டு. இந்த ட்ரெண்டுக்கு மேலே ஓப்பன் ஆனால் 5 மினிட்ஸ் பிரேக் கூட தான் இந்த கேப்பை நம்ம பயன்படுத்திக்கலாம். கிட்டத்தட்ட இதுவே பெரிய 200லேருந்து கிட்டத்தட்ட 200-300 வருது. கிட்டத்தட்ட எவ்வளோ வருது, 600-603 300 பாயிண்ட்டுக்கு பெரிய கேப்பு தான். இந்த இடத்துக்கு மேலே ஓப்பன் ஆனால் இதில் 5 மினிட்ஸ் பிரேக் கூட தான் இவ்வளோ தூரம் மார்க்கெட் மேல் நோக்கி போகிறதுக்கு வாய்ப்பே இருக்குது. இந்த கோடை எடுத்துரும். இதுக்கு மேலே ஓப்பன் ஆனால் இப்படி போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஒருவேளை இறங்கினா திருப்பி இதுவும் மேல் நோக்கி போகிறது வாய்ப்பு அதிகம். இந்த கோடையும் மாற்றிடுறேன். ஒருவேளை இறங்கினா இப்படி இறங்கி இப்படி போகிறது வாய்ப்பு. இதை விட்டு இறங்கினா மட்டும் தான் கீழே டவுன் சைடு. நிஃப்டியில் ஒரு சின்ன மாற்றம். நிஃப்டியில் நம்ம இந்த பிளாக் கலர் கோடு போடல. ஏன் அது போடல முன்னாடி, இதனால் இந்த பிளாக் கலர் போட்டுக்கோம்னா இது ஜூம் அவுட் பண்ண தெரியும். இந்த ட்ரெண்ட் லைனில் மார்க்கெட் வந்து
இப்போ நம்ம இந்த எல்லோ இருக்குது, இந்த பிளாக் லைன் இருக்குது, இந்த லொக்கேஷனில் இருந்தாலே மார்க்கெட் மேல் நோக்கி இப்படி போகிறது தான் வாய்ப்பு. இதுலேருந்து மார்க்கெட் இப்படி போகிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு. இது பிரேக் பண்ணி திருப்பி இப்படி மேலே போகிறது தான் அதிக வாய்ப்பு. சொல்ல மறந்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளை மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.